ஓம் சாந்தி. நான் ஒரு நட்சத்திரத்தை போன்று இரு புருவங்களுக்கு மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்மா அபிமானி ஆவதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நினைவு யாத்திரை என்பது முற்றிலும் குப்தமானதாகும். நான் இப்பொழுது முக்திதாமம் செல்வதற்காக யாத்திரை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சூட்சம வதனவாசி ஃபரிஸ்தாவாக ஆவதற்காக ஆன்மீக சேவையில் எலும்புகளை, உடல், மனம், பொருள் அனைத்தையும் தியாகம் செய்கின்ற ஆத்மா. நான் இந்த எல்லையற்ற சேவையில் ததிச்சி ரிஷியைப் போல உடலை ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. நான் பொறுமையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தந்தையிடம் சென்று விடுகின்ற ஆத்மா. நான் உண்மையான யாத்திரை செய்கின்ற ஆத்மா. நான் புது உலகத்திற்கு செல்வதற்காக தந்தையிடம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்போது மனிதனிலிருந்து ஃபரிஸ்தாவாக ஆகின்ற ஆத்மா. நான் மகாவீரராக இருப்பதால் ஆடாத நிலையில் இருக்கின்ற ஆத்மா. தந்தை வந்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதில் நான் ராஜ்யம் செய்கின்ற ஆத்மா. நான் விகாரங்கள் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி விகாரமற்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து ராஜ பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் நரனிலிருந்து நாராயணன் ஆகின்ற ஆத்மா. நான் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் பிரம்மா மூலமாக தாத்தாவிடம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மிக மிக நன்றாக தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா.
பிறகு நான் 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் செய்கின்ற ஆத்மா. நான் முழுமையாக 84 பிறவிகளில் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் கல்ப கல்பமாக தந்தையிடம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. இப்போது இந்த 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகின்றது. பிறகு நான் புதிதாக சக்கரத்தை சுற்றுகின்ற ஆத்மா. தந்தை தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவதற்காக வருகின்றார். நான் தூய்மையான உலகத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் முக்தி, ஜீவன் முக்திதாம், சாந்திதாம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம் என அனைத்தையும் புரிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. இந்த அனாதி அழிவற்ற உலக நாடகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. நான் ஆடையை மாற்றிக்கொண்டு அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக எங்கு வேண்டுமானாலும் செல்கின்ற ஆத்மா. நான் நாளுக்கு நாள் சாமர்த்தியசாலியாக ஆகிக்கொண்டே செல்கின்ற ஆத்மா. என்னை நான் ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து பாப் தாதாவின் நம்பர் 1 ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் சகஜமாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் மீது அடிக்கடி கவனம் கொடுத்து சகஜ யோகியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் கடைசி விநாசத்தின் காட்சி பார்ப்பதற்காக என்னுடைய மனநிலையை மகாவீர் போல் பயமற்ற ஆடாததாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் குப்தமாக நினைவு யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் அவ்யக்த வதனவாசி பரிஸ்தா ஆவதற்காக எல்லையற்ற சேவையை ததிட்சி முனிவரை போல் ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாகா செய்து விடுகின்ற ஆத்மா. நான் முதல் ஸ்ரீமத்தில் விசேஷமான கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆத்மா. நான் கர்மத்தின் மூலம் சக்தி ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷம் செய்கின்ற ஆத்மா. நான் முயற்சி என்ற வார்த்தையை முடிவடைய செய்கின்ற ஆத்மா. நான் தேக உணர்வை விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இப்படியாக பாப்தாதா கொடுத்த அனைத்து ஸ்வமானங்களையும்
என்னுடைய புத்தி என்ற பையில் சேமித்து கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் என்னுடைய தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு நான் மனதார நன்றியை தெரிவிக்கின்றேன். ஓம் சாந்தி.